வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். கோவிட் தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிவோம், முகம் கை கழுவுவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்வோம், பாதுகாப்பை உறுதி செய்வோம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வோர், விற்போர், கடத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து தர்ணாவில் ஈடுபட்ட அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு 75வது சுதந்திர தினம் அம்ரித் மகோத்சவ் டிஜிட்டல் வினாடி வினா போட்டியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். டோக்கியோ பாராலிம்பிக் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் சிங்ராஜ் இன்று வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வோர், விற்போர், கடத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்த முதலமைச்சர், இதன் கீழ் இதுவரை 10,673 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 71,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இந்த போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு உரிய பாதுகாப்பு, பரிசுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பள்ளி, கல்லூரி வளாகங்களில் இதுபோன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை முழுமையாக தடுப்பதற்கு உரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக இதனை விற்பவர்கள், கடத்துபவர்கள் இவர்களிடமிருந்து 149.43 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 113 4 சக்கர வாகனங்களும் 106 இரு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்றது மற்றும் கடத்தியது தொடர்பாக 2458 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5793 கிலோ கஞ்சா மற்றும் இதர போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பேரூராட்சிகளாக இருந்து நகராட்சிகளாக மாற்றப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் விரைவில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்திருக்கிறார். பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை மற்றும் அந்தந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை ஏற்று மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் வார்டு வரையறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மக்கள் தொகையின் அடிப்படையில் 58 வார்டுகள் முதல் 200 வார்டுகள் வரையிலும் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். இதுகுறித்து நகராட்சித்துறை ஆய்வு செய்து வருவதாகவும் ஆய்வு முடிந்ததும் விரைவில் அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிய அரசு பொறியியல் கல்லூரிகளை தொடங்க இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க. பொன்முடி தெரிவித்தார். பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அரசு கலை கல்லூரிகளில் 4 கல்லூரிகளுக்கு மட்டுமே இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கு அரசுக்கு சொந்தமாக கட்டிடம் கட்ட உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் அரசு கலை கல்லூரிக்கு சொந்த கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் உள்ள கனிம வளங்களை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை தடுப்பதற்கு சட்டத்தில் உரிய வழிவகை இல்லை என்று மாநில நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், இதை முறைப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகளை வெட்டி கல் குவாரி நடத்துவதற்கு அரசு தடை விதித்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை, தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே.கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் கூறினார். பேரவையில் இன்று வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர், தூத்துக்குடியில் இஸ்ரோ நிறுவனத்திற்கான நிலம் எடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் சிக்கல் இருந்தால் அது களையப்பட்டு பணிகள் விரைவாக நடைபெறும் என்றார். நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இதுகுறித்து ஏற்கனவே நீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் அப்பகுதிகளில் வாழ்பவர்களுக்கு பட்டா வழங்க முடியாது என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 200 கோடி ரூபாய் செலவில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு கணேசன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தகுதியான நிறுவனங்களை கண்டறிந்து இளைஞர்களுக்கு போதிய பயிற்சி வழங்குவதுடன் அந்த நிறுவனங்களில் 60% வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என அரசு ஒப்பந்தம் செய்து அதற்குரிய நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கும் என்றார். சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான திரு ஓ. பன்னீர்செல்வம் உட்பட
அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று கைது செய்யப்பட்டனர். பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி விழுப்புரத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா பல்கலைக்கழகத்திற்கான சட்ட திருத்த மற்றும் நீக்கரவு மசோதாவை இன்று தாக்கல் செய்தார். இதனை அறிமுக நிலையிலேயே அஇஅதிமுக எதிர்த்தது. எதிர்ப்புக்கான காரணம் குறித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு பன்னீர்செல்வம் விளக்க முற்படுகையில் பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவு அதற்கு அனுமதி மறுத்தார். இம்மசோதாவிற்கு அஇஅதிமுகவின் எதிர்ப்பு விபரம் பதிவாகிவிட்டது என்றும் மீண்டும் இந்த மசோதா ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறினார். அப்போது அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் திரு பன்னீர்செல்வத்தை பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவையில் எழுந்து நின்றனர். பேரவைத் தலைவர் அதை ஏற்க மறுக்கவே அதனை ஆட்சேபித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேரவை வளாகத்தின் வெளியே வாலாஜா சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கோஷம் எழுப்பினார்கள். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். தமிழ்நாட்டில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு நாளை பள்ளிகள் திறப்பதற்கான அனைத்து நடைமுறைகளும் தயார் நிலையில் உள்ளது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பள்ளிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து பெற்றோரும் மாணாக்கரும் அச்சப்பட தேவையில்லை என்றார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி வாகனங்களை இன்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு வாகனங்களில் தேவையான முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்டவைகளை வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரக பகுதியிலும் மாநகராட்சி பகுதியிலும் 13 குழுக்கள் அமைத்து அனைத்து பள்ளிகளும் பார்வையிடப்படுகிறது. ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 88% ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளையும் சிறப்பு முகாம் நடத்தி 18+ ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு 75வது சுதந்திர தின அம்ரித் மகோத்சவ் டிஜிட்டல் வினாடி வினா போட்டியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. வரும் 15 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த வினாடி வினா போட்டி மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள் மற்றும் காதி தொழிலின் பாரம்பரியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நடவடிக்கை. இதன்படி காதி ஆணையத்தின் டிஜிட்டல் வலைதளத்தில் தினசரி 5 கேள்விகள் இடம்பெறும். இந்நிலையில் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி ராஜ்கோட் செல்லும் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரர்களின் அம்ரித் மகோத்சவ் சைக்கிள் பேரணி இன்று கிருஷ்ணகிரி வந்தடைந்தது. இப்படையினரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சரண் தேஜஸ்வி பூங்கொத்து வழங்கி வழியனுப்பி வைத்தார். முன்னதாக இன்று காலை தர்மபுரியிலிருந்து புறப்பட்ட இக்குழுவினரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கலைச்செல்வன் வழியனுப்பி வைத்தார். நாடு முழுவதும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் 2ஆம் கட்ட செயல்பாடுகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்று தொடங்கி வைத்தார். இம்மாநாட்டில் நாட்டின் ஊட்டச்சத்து சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 13வது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகம், கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி பகுதிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கர்நாடக அணைகளிலிருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் தமிழகத்திற்கான தண்ணீர் திறப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடகம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக 3 பெண் நீதிபதிகள் உட்பட 9 பேர் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம் 93,719 டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக துறைமுக பொறுப்பு கழக தலைவர் திரு ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். டோக்கியோ பாராலிம்பிக் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் சிங்ராஜ் இன்று வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதலில் தமிழகத்தின் மாரியப்பன் தங்கவேலு இன்று பிற்பகல் களமிறங்குகிறார். ஆடவர் வில்வித்தை காலிறுதி சுற்றில் இந்தியாவின் ராகேஷ்குமார் சீனாவின் ஐ ஜின் லியாங்கிடம் தோல்வியடைந்தார். மகளிர் இரட்டையர் டேபிள் டென்னிஸ் காலிறுதியில் இந்தியாவின் பவீனா பட்டேல், சோனா பட்டேல் சீன இணையிடம் தோல்வியடைந்தனர். மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் சிம்ரன் 5ஆம் இடத்தை பிடித்தார். இந்தியா இதுவரை 2 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலம் என 8 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வோர், விற்போர், கடத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்து தர்ணாவில் ஈடுபட்ட அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு 75வது சுதந்திர தினம் அம்ரித் மகோத்சவ் டிஜிட்டல் வினாடி வினா போட்டியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். டோக்கியோ பாராலிம்பிக் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் சிங்ராஜ் இன்று வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.